திரு ஒகேனக்கல் போகிற வழியிலேயே ஒரு டெம்பிள் பார்த்தேன். கோயிலுக்கு மேலே இருக்குது டெம்பிள். சரி, இதையும் போய் பார்த்துருவோம். இது எந்த ஸ்ரீ சித்தூலு மல்லிகார்ஜுனா வரவராம டெம்பிள் என்னமோ போட்டிருக்காங்க. ஐயம்மா, நல்லா இருக்குது ஏரியா. வந்ததுக்கு சாமி அருளும் பெற்று பெறுவோம். எங்கடா எங்கே என்ட்ரன்ஸ் இருக்குது? எனக்கு மலை மேலே இருக்கிற டெம்பிள்னால் ரொம்ப பிடிக்குங்க. கோயிலுங்க, மலை மேலே இருக்கிற கோயிலுங்க, எல்லா கோயிலுக்கும் போய் பார்ப்பேன். பயங்கர இஷ்டம். ஆனால் கோயிலுக்கு இங்கே தானே, மேலே கோயிலுக்கு இங்கே இல்லையா? இதில் தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஒகேனக்கல் போகிற டைமில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஊர் வழியாக வந்தேன். நான் ஹைவே வழியாக வராமல் இந்த திங்கினிக்கோட்டை ரோட்டர் வழியில் வர டைமில் ஒரு மலைக்கு மேலே ஒரு கோயில் இருந்துச்சு. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, அதையும் போய் பார்த்துடலாமே அப்படின்ட்டு அதுக்கு செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ பண்ணிடலாமே அப்படிங்கிறதுக்காண்டி வந்திருக்கேன். சரி, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேலே போயிட்டு இன்னும் ஓப்பன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பரவாயில்லையே, கோவிட் டைமில் கூட எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறாங்க. மேலே ரொம்ப தூரம் இருக்குது. மேலே எவ்வளோ தூரம் போகணுன்னு பார்க்கலாம். உள்ள ஏரியாச்சு. கீழே அங்கே கல்யாணம் வர நடந்துருக்குது. எங்கேயோ சாப்பிட்டு நல்லா பெருத்து போயிருக்கேன். கொஞ்சம் கொழுப்பை குறைக்கணுன்னா இந்த மாதிரி கோயிலுங்களுக்கெல்லாம் மேலே ஏறிட்டு கீழே இறங்கினாலே போதும். ஓரளவு ஸ்டெடி ஆகிடுவோம். எப்பா எப்படி இருக்கிறா சாமி. இன்னும் போகணும் மேலே. இங்கே ஒரு குட்டி சாமி இருக்குது பாருங்க. மேலே போகலாம். கீழே கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்குது. போகிற டைமில் சாப்பாடு போட தான் அவன் சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னான்னா கண்டிப்பாக ஃபுல் கட்டு கட்டி தான் போகணும். ஏன்னா முடியலை. காலையிலேருந்து வந்து காலைல 4:30 எழுந்திரிச்சது. இன்னும் டீ குடிச்சதோடு உட்காந்துருக்கேன். மேலே ஏறி வந்ததுக்கப்புறமா இங்கே ஒரு நந்தி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நந்திக்கு மேலே கோயில் இருக்குது. அங்கே மேலே அங்கே இருக்குது கோயில். ஒரு 3/4 கிலோமீட்டர் வரும். கீழேருந்து மேலே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் கம்பல்சரி வந்தே வரும். மேலே போயிட்டு ஃபுல்லு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. ரொம்ப நல்லா இருக்குதப்பா ஏரியா. வெறும் விவசாயம் தான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ தெரியும் பாருங்க, நல்லா பேக்ரவுண்டு A to Z நல்லா இருக்குல்ல. வாரத்தில் ஒரு நாள் இப்படி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா உடம்பு பயங்கரமா. எந்த ஜிம்முக்கும் போக வேண்டாம், எந்த வாக்கிங்கும் போக வேண்டாம். சாமி பேரை சொல்லிட்டு சும்மா அங்கே கும்பிட வர்றவங்கலாம் உண்மையிலே பயங்கர கெட்டியாக இருப்பாங்க போலுக்க. இந்த கோயிலுக்கு வர்றவங்கலாம், இந்த கோயிலுக்கு மட்டும் இல்லை எல்லா கோயிலுக்குமே. ஏன்னா அவ்வளோ தூரம் மேலே ஏறி இறங்கி கீழே வராங்க இல்லைங்களா. நீங்கள் வரது விடுங்க, அவ்வளோ தூரம் ஏறி போகிறாங்க இல்லைங்களா, அதே கிரேட் இல்லையா. பார் சத்தியமா சாமி பேர் தெரியல, இந்த கோயில் பேரே தெரியாது. கீழே நான் ஆர்சியில் படிச்சுட்டு வந்தது மட்டும்தான். ஓகே, மேலே போகலாம்.
என்ன பேரு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு மாதிரி தான் அவங்களும் புதுசாக தெரில. தேங்க்ஸ்ண்ணா. இன்னும் அவ்வளோதான், இங்கே வேறு ஒன்றுமே இல்லை, கிளம்ப வேண்டி தான். வந்து சாமி பார்க்காம போகிறது வந்து வேறு லெவல் வெறித்தனமாக இருக்குது. என்ன பண்ணுறது, கொரோனாவுக்கு பயந்து சாமி கோயிலெல்லாம் பூட்டி போட்டாங்க. சரி, இந்த கோயில் நெக்ஸ்ட் இது இவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் போகிறது வந்துட்டு மறுபடியும் ஒகேனக்கல், மறுபடியும் ஸ்டார்ட் இங்கேருந்து. உங்களுக்காக வேண்டி ஒரு சின்ன புகைப்படம். பாம்பு, குட்டி பாம்பு. தம்பி வா தம்பி. நாகப்பாம்பா என்ன பாம்புன்னு தெரியலையே. இருக்குண்ணா, முன்னாடி முன்னாடி வந்து போட்டு தந்துடக்கூடாதா? சொல்றா, யாரா நீ? இந்த ஊருக்காரடா? ஊய், இந்த ஊருக்காரன். சொல்றா சொல்றா தம்பி, பயப்படாத, நானும் உங்க ஊருக்காரனா, தமிழ்நாட்டுக்காரனாடா. சொல்லு. குட்டி பாம்பு, அதனால தொல்லை பண்ணக்கூடாது. ஏய் வரட்டுமா? நாகப்பாம்பா வந்ததுக்குப்பா, இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு சாமி பார்க்க முடியலனாலும் சாமி நமக்கு ஒரு பாம்பு அனுப்பி வச்சுருக்காங்க. பார்த்தாச்சு. இன்னும் போக வேண்டியது அப்படியே. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு மரம் நடுங்க, இல்லைனா 2 மரம் நடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஓகே, பாய், see you.